Hello children, இன்னைக்கு exercise 4.2 ல sum number 9 பார்க்க போறோம். In figure, so ஒரு figure கொடுத்துட்டு அதில் வந்து angle QPR equal to 90 degree, PS is its bisector. If ST is perpendicular to PR, prove that ST into PQ plus PR is equal to PQ into PR. So இப்போ இதில் கொஞ்சம் values கொடுத்துட்டு இதை வந்து நம்மளை prove பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளில் QPR வந்து 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து 90 டிகிரி ரைட் ஆங்கிள். அதில் வந்து PS அப்படிங்கிறது வந்து ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ST அப்படிங்கிற லைன் வந்து PRக்கு பெர்பெண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடமும் நமக்கு 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 ஸ்டெப் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் ஆங்கிள் பைசெக்டார் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள், இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ PQR இந்த ட்ரையாங்கிளில் நமக்கு ஆங்கிள் பைசெக்டார் சொல்லியிருக்காங்க இல்லையா, PS இஸ் ஆங்கிள் பைசெக்டார். ஸோ PS இஸ் ஆங்கிள் பைசெக்டார் ஆஃப் ஆங்கிள் Pன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த லைன் வந்து அந்த ட்ரையாங்கிளோட ஒரு சைடை மீட் பண்ணுற ரேஷியோன்னு பார்க்கும்போது QS/SR. ஸோ QS/SR இஸ் ஈக்குவல் டு அந்த ட்ரையாங்கிளோட அதர் 2 சைட்ஸோட ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. ஸோ PQ/PR. PQ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது PRன்னு தான் எழுதணும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவல் டுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் 2 பக்கமுமே வந்து +1 ஆட் பண்ண போகிறோம். ஸோ QS/SR +1 இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஒரு ஈக்குவல் டுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டரில் சேம் வேல்யூவை வந்து நம்ம ஆட் பண்ணாலும் சரி சப்ராக்ட் பண்ணாலும் சரி வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ அந்த மாதிரி எது நமக்கு தேவையானது நம்ம ப்ரூஃப் கொண்டு வர்றதுக்காக இந்த 1 ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம. ஓகே, ஸோ 1 ஆட் பண்ணுறது அப்படின்னா இதை வந்து 1/1 எடுத்து எல்சிஎம் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த சைடில் வந்து SR தான் எல்சிஎம். ஸோ இங்கே QS இதை இன்ட்டு 1 பண்ணாலே நமக்கு SR தான் இருக்குது இல்லையா. இப்போ இதில் வந்து எல்சிஎம் வரணும் அப்படின்னா SRஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இங்கேயும் SRஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் SR இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து PR தான் எல்சிஎம். ஸோ இப்போ இது இன்ட்டு 1 பண்ணாலே இந்த எல்சிஎம் வந்துடுது. ஸோ இன்ட்டு 1 பண்ணோம்னா PQ ப்ளஸ் இந்த எல்சிஎம் வரணும் அப்படின்னா இன்ட்டு PR பண்ணணும் இல்லையா. ஸோ இதையும் இன்ட்டு PR பண்ணோம்னா ப்ளஸ் PR. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஃபிகரில் QS ப்ளஸ் SR அப்படிங்கிறது வந்து QRன்னு இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ QR/SR இஸ் ஈக்குவல் டு இதை அப்படியே எழுதிக்கலாம் PQ ப்ளஸ் PR/PR. இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன ஸ்டெப் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 ட்ரையாங்கிள் எடுத்து அதில் 2 ட்ரையாங்கிள் சிமிலர்ன்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணி அதில் ஒரு ரேஷியோ நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ எந்த 2 ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம் அப்படின்னா திரும்பவும் PQR அப்படிங்கிற ட்ரையாங்கிளும் இன் ட்ரையாங்கிள் PQR அண்ட் சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இதுலேயும் வந்து நமக்கு 90 டிகிரி இருக்குது இல்லையா. ஸோ அதனால் இந்த ட்ரையாங்கிள் TSR, ட்ரையாங்கிள் TSR. ஸோ இதுலேயும் ஒரு 90 டிகிரி இருக்குது, இங்கேயும் ஒரு 90 டிகிரி இருக்குது. அதே போல் 2 ட்ரையாங்கிள்லேயுமே வந்து இந்த R அப்படிங்கிற ஆங்கிள் வந்து காமனாக இருக்குது இல்லையா. ஸோ பெரிய ட்ரையாங்கிள்லேயும் R இருக்குது, சின்ன ட்ரையாங்கிளையும் R இருக்குது. அப்படிங்கிறனால இந்த 2 ட்ரையாங்கிளையும் சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது இல்லையா. ஸோ ஆங்கிள் P இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் T அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அதே போல் 2 ட்ரையாங்கிள்லேயுமே வந்து ஆங்கிள் R வந்து காமனாக இருக்குது, இஸ் காமன். ஸோ AA க்ரைட்டீரியா படி 2 ட்ரையாங்கிளை வந்து சிமிலர்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. By AA criteria, triangle PQR is similar to triangle TSR. So ratios எழுதிக்கலாம். ஸோ இப்போ ரேஷியோஸ் எழுதும்போது PQ/TS is equal to QR/SR is equal to PR/TR. ஸோ இப்போ இந்த ரேஷியோவில் வந்து நம்ம இப்போ எதை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா PQ/TS is equal to QR/SR. இது 2யும் எடுத்துக்க போகிறோம். ஏன்னா நமக்கு TR வந்து தேவையில்லை இல்லையா. ஸோ அதனால் இதை விட்டுட்டு இந்த 2த்தையும் இதை செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ கம்பேரிங் 1 and 2. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயும் QR/SR is equal to ஒரு வேல்யூ இருக்குது.
செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் QR/SR ஈக்குவல் டுன்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா. ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் QR/SRக்கு என்ன வேல்யூ ஈக்குவலாக இருந்ததோ அதையும், செகண்ட் ஈக்குவேஷனில் QR/SRக்கு எது ஈக்குவலாக இருந்ததோ அது ரெண்டையும் எழுதிக்கிறோம். ரெண்டுமே ஈக்குவல் தான் இல்லையா. ஸோ அதனால் இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த டிஎஸை வந்து எஸ்டின்னு எழுதிக்கலாம். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதில் வந்து எஸ்டின்னு இருக்கு இல்லையா. ஸோ வேல்யூ எதுவும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல, அதனால் எஸ்டின்னு எழுதிக்கலாம். ஸோ PQ + PR is equal to PQ into PR. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது நமக்கு கிடச்சாச்சு. Hence proved. That's all. Thanks for watching, children.